வணக்கம் ஜோதி நண்பர்களே. 2024 ஜூன் மாத கிரக அமைப்புகளின்படி மேச ராசிக்கான பலன்கள். இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசியிலே ஆட்சி பெற்ற நிலையில் இருக்காங்க. ஆகையினால் மேச ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு சாதகமான மாதமாக அமையும். மனசில் தன்னம்பிக்கை தைரியம் அதிகரிக்க செய்யும். ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு செயல்படுத்திட்டு வருவீங்க. நீண்ட நாட்களாக செய்யணும்னு நினச்சிட்டு இருந்த விஷயங்கள் காரியங்கள் தைரியமாக இறங்கி செயல்படுத்த முற்படுவீங்க. பெரும்பாலும் மேசராசிக்காரர்கள் இந்த மாதம் முழுவதுமே ஒரு காரியவாதியாக இருப்பீங்க. உங்களுடைய காரியங்களில் கருத்தாக இருப்பீங்க. அவங்களுடைய வயதிற்கேற்ப அவங்களுடைய விஷயங்கள் காரியங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுத்திட்டு வருவீங்க. குறிப்பாக பர்சனலான விஷயங்களுக்கு அதிக முன்னுரிமை கொடுப்பீங்க. அதாவது அவங்களுடைய வயதிற்கேற்ப தன்னுடைய ஆசைகளுக்கும் எதிர்பார்ப்புகளுக்கும் அதிக முக்கியத்துவம் இந்த மாதம் கொடுத்து வருவீங்க. அது சார்ந்த விஷயங்கள் காரியங்களில் ஈடுபட்டு வருவீங்க. இருந்தபோதிலும் மேசராசிக்காரர்கள் அவசரத்தையும் கோபவயப்படுவதையும் கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. சில விஷயங்கள் காரியங்களை கொஞ்சம் முன்னுக்கு பின் முரண்பாடாக செயல்படவும் செய்வீங்க. அதாவது ஒரு விதமான பதட்டமும் கோபமும் பயமும் உங்களை அறியாமலே உங்களை அலைகழிச்சிக்கிட்டு இருக்கும். குறிப்பாக மன ரீதியான குழப்பங்கள் அப்படிங்கிறது அவ்வப்போ வந்துட்டு போயிட்டு தான் இருக்கும். ஆகையினால் முடிஞ்ச அளவுக்கு மேஷராசிக்காரங்க இந்த மாதம் அவசரம் இல்லாமல் நிதானத்தோடு செயல்பட்டு வந்தீங்கனாலே பலவித பிரச்சனைகளையும் ஈஸியாக சமாளிச்சிட முடியும். பேச்சுவார்த்தைகளில் கண்டிப்பும் கலகலப்பும் கலந்து இருக்கும். புதிய விஷயங்கள் காரியங்களில் மாதத்தின் முற்பகுதியில் கொஞ்சம் சுணக்க நிலைகளும் தேவையில்லாத விரயங்கள் அலைச்சல்கள் போன்ற விஷயங்கள் இருக்கும். மாதத்தின் பிற்பகுதியில் சாதகமான நிலைகளை எதிர்பார்க்க முடியும். உங்களுடைய புதிய முயற்சிகளுக்கான நன்மைகளையும் ஆதாயங்களையும் பெற்று வருவீங்க. பொருளாதார ரீதியான விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்கும். குறிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு பொருள் வரவுக்கு உதங்குந்த மாதமாக இந்த மாதம் அமையுது. ஏதாவது ஒரு வகையில் பொருள் சேர்க்கைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல முறையில் கைகூடிக்கிட்டே இருக்கும். குறிப்பாக நிறைய மேசராசிக்காரர்களுக்கு சேமிப்புகள் உயர்வதை பார்க்க முடியும். அதே போல் நிறைய பேருக்கு இந்த கடன் சார்ந்த விஷயங்கள் பிரச்சனைகள் சங்கடங்கள்லேருந்து விலக்கப்பெற்று வருவீங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள் அனைத்துமே திருப்திகரமாக இருக்கும். பொது விஷயங்கள் மற்றும் பொது காரியங்கள் சாதகமான தன்மைகளை எதிர்பார்க்கலாம். இருந்தபோதும் ஒரு அளவான ஈடுபாடுகளையே பார்க்க முடியும். முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்க வகையிலேருந்து எந்த ஒரு உதவிகளையும் எதிர்பார்க்காமல் செயல்படுத்திட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் ஒரு சாதகமான தன்மைகளை எதிர்பார்க்கலாம். ஆன்மீக ரீதியான விஷயங்களில் நன்மைகள் உண்டு. குறிப்பாக யோக சாதனாக்களில் ஈடுபட்டு வரக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் ஒரு சாதகமான மாதமாக இருக்கும். தனிமை சார்ந்த விஷயங்களை அதிகம் விரும்பி வருவாங்க. குறிப்பாக வயதில் மூத்தவங்களுக்கு இந்த தனிமை விஷயங்கள் ஈடுபாடுகள் ஆன்மீக ரீதியான விஷயங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்க செய்யும். பிரயாணம் சார்ந்த விஷயங்களில் அலைச்சலோடு ஆதாயங்களை பார்த்து வருவீங்க. காரியங்கள் மற்றும் செயல்பாடுகளில் சாதகமான தன்மைகள் உண்டு. இருந்தபோதிலும் மேசராசிக்காரர்களுக்கு மற்ற கிரக அமைப்புகளுடைய பலனாக கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள் செலவுகள் போன்ற விஷயங்களும் உடன் இருந்துக்கிட்டு தான் இருக்கும். ஆகையினால் காரியங்களில் கொஞ்சம் அவசரம் இல்லாமல் நிதானத்தோடு செயல்பட்டு வருவது நல்லது. கொஞ்சம் கணக்கு வழக்குகள் வைத்து செயல்படுத்தி வருவது நல்லது. குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதம் சாதகமாகவே இருக்கும். குடும்பத்துக்குள்ளே மகிழ்ச்சி தரக்கூடிய விஷயங்களை எதிர்பார்க்கலாம். குடும்ப விஷயங்கள் காரியங்களில் பிரியத்தோடும் அன்போடும் செயல்படுத்திட்டு வருவீங்க. குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்து வருவீங்க. குறிப்பாக மாதத்தின் முற்பகுதிகள் குடும்ப விஷயங்கள் காரியங்கள் குடும்ப உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் சாதகமாகவே இருக்குது. மாதத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் சுணக்க நிலை இருந்தாலும் எல்லா விஷயங்களும் சமாளிக்கக்கூடிய வகையிலேயே அமையுது. பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் சாதகமாகவே இருக்குது. பெற்றோர்கள் விஷயங்கள் காரியங்கள் இப்போ சமீப காலமாகவே மேசராசிக்காரர்களுக்கு ஒரு விதமான மந்தத்தனத்தோடு செயல்படுத்திக்கிட்டு இருக்கும். பெற்றோர்களுடைய நிலை அப்படிங்கிறது முன்னாடி இருந்த மாதிரியான ஒரு சகஜமான நிலைகள் இருக்காது. பெற்றோர்களே கொஞ்சம் மந்தமாக செயல்பட்டு வருவதை பார்க்க முடியும். இந்த மாதம் அது போன்ற நிலைகள் தான் இருக்கும். பட் இருந்தாலும் பெற்றோர்கள் வகையில் சங்கடமில்லாத சூழ்நிலைகளை பார்க்க முடியும். உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் ஒரு கலவையான நிலைகள் இருக்குது. குறிப்பாக மாதத்தின் முற்பகுதியில் உடன்பிறப்புகள் வகையில் சில விஷயங்கள் காரியங்கள் கொஞ்சம் சுணக்க நிலைகளை கொடுத்து வரலாம். ஆனால் மாதத்தின் பிற்பகுதியில் உடன்பிறப்புகள் வகையில் சில சாதகமான அமைப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். குறிப்பாக இளைய உடன்பிறப்புகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் சாதகமாகவே அமையும். கணவன் மனைவி உறவுகள் இந்த மாதம் ஒரு அளவான அமைப்போடு செயல்படுது. இருந்தபோதிலும் விஷயங்கள் காரியங்கள் வகையில் ஒரு சாதகமான தன்மைகளை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய குடும்ப விஷயங்கள் காரியங்களுக்கு அதிக முன்னுரிமை கொடுத்து செயல்படுத்திட்டு வருவாங்க. அதனால் கணவன் மனைவி உறவுகள் அப்படிங்கிறது இந்த மாதம் கொஞ்சம் சுணக்க இருந்தாலும் கூட சாதகமான தன்மைகளையே பெற்று வருவீங்க. குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும். குழந்தைகள் வகையில் சுமூகமான விஷயங்கள் காரியங்களை எதிர்பார்க்கலாம். குறிப்பாக உங்களுடைய குழந்தைகளும் உங்களைப் போலவே காரியங்களை சிறப்பாக செயல்படுத்திட்டு வருவாங்க. சில விஷயங்கள் காரியங்களை கொஞ்சம் அதிகாரத்தன்மையோடு அவங்க செயல்படுவதை பார்க்க முடியும். இதனால் உங்களுக்கும் அவங்களுக்கும் கொஞ்சம் ஏட்டிக்கு போட்டியான விஷயங்கள் அப்படிங்கிறது ஏற்படும். இது குழந்தைகளோட வயதுக்கு ஏற்ப மாறுபடும்.
அந்த மாதிரியான விஷயங்கள் காரியங்கள் மட்டும் கொஞ்சம் நிதானித்து செயல்பட்டு வர்றது நல்லது. மற்றபடி குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாகவே இருக்குது. திருமண விஷயங்கள் மற்றும் புத்திரவாக்கிய அமைப்புகள் இந்த மாதம் ஒரு அளவான அமைப்போடு செயல்படுது. காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுமூகமாக இருக்கும். உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் பெரும்பாலும் வழக்கமான விஷயங்களை பார்த்து வருவீங்க. மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் முயற்சியின் அடிப்படையில் நற்பலன்களை பார்த்து வர முடியும். கடந்த சில மாதங்களாக மாணவர்களுடைய நிலை அப்படிங்கிறது கொஞ்சம் மந்தமாக இருந்து வந்திருக்கும். இந்த மாதம் கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்களை சில சாதகமான தன்மைகளை அவங்களுடைய முயற்சிகளுக்கு ஏற்ப பெற முடியும். சொத்துக்கள் மற்றும் வாகன ரீதியான விஷயங்களில் கடந்த சில மாதங்களாக இருந்து வந்த தடை தாமதங்களிலிருந்து விடுபட்டு சில சாதகமான தன்மைகளை இந்த மாதம் பெற்று வருவீங்க. தொழில் வேலை உத்தியோக ரீதியான விஷயங்கள் சுமூகமாக இருக்கும். குறிப்பாக புதிய வேலை தொழில் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. சிலருக்கு இடமாற்றங்கள் போன்ற விஷயங்கள் சாதகமாக அமையும். வெளியூர் சார்ந்த விஷயங்கள் வழக்கமான தன்மைகளை கொடுத்து வரும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை சில சாதகமான விஷயங்களை இந்த மாதம் எதிர்பார்க்கலாம். ஓவராலாகவே இந்த மாதம் மேசராசியை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயங்களையுமே ஒரு சாதகமான தன்மைகளையே ஏற்படுத்துது. ராசியிலேயே ராசிநாதன் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கிறதுனால மனதளவில் ஊக்கமும் தைரியமும் அதிகரிக்கவே செய்யும். முடியாத காரியங்களையும் முடிச்சு காட்டணும் அப்படிங்கிற தீவிரத்தன்மை மனசில் உருவாகும். பட் இருந்த போதிலும் ராசிக்கு மற்றும் ராசிநாதனுக்கு சனியோடைய பார்வையும் உடன் இருக்கிறதுனால முன்னாடி சொன்ன மாதிரி கொஞ்சம் அவசரம் இல்லாமல் நிதானத்தோடு செயல்பட்டு வந்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதுமே ஒரு சாதகமான தன்மைகளை மேசராசிக்காரர்கள் பார்க்க முடியும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.